வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 95% நீர் சத்து நிறைஞ்சிருக்கிற, அதுவும் பலவிதமான விட்டமின்களும் நார்ச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பழம் தாங்க. அந்த பழம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முலாம் பழம் தாங்க. இந்த முலாம் பழம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை மட்டும் தரது இல்லைங்க, நெஞ்செரிச்சலை குறைக்கவும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தவும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த முலாம் பழத்தில் சர்க்கரையோட அளவாகட்டும் கலோரி ஆகட்டும் ரொம்பவுமே குறைவாக இருக்குது. இதனால் நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம அழகான உடல் அமைப்பு பெறவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பழத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா நிறைஞ்சிருக்கு. இதய தொடர்பான நோய்களையும் போக்குது, புற்றுநோயை தடுக்கவும் ஏற்றதா இருக்கு. சோ இந்த பழத்தை நாம டெய்லி சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் சில நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முலாம் பழத்துல கரோட்டினாய்டுகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம புற்றுநோயை தடுக்கவும் நுரையீரல் புற்றுநோயை தாக்கும் அபாயத்தை குறைக்கவும், அது போக மட்டும் இல்லாம உடல்ல புற்றுநோய் உண்டாக்கும் செல்களை வேருடன் அழிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. முலாம் பழத்துல அடினோசைன் அப்படின்ற ஒரு ரத்த செல்கள் கட்டுப்படுத்துவதை தடுக்குதுங்க. இதனால நம்மளுடைய மாரடைப்பும் இதய நோய்களும் வராம காக்க முடியுங்க. இந்த முலாம் பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை ரொம்பவே கட்டுப்படுத்துதுங்க. இதையும் ஆரோக்கியமா இருக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல உள்ள சோடியம் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்குதுங்க. முலாம் பழத்துல நீர் சத்து உள்ளதால இது செரிமான தன்மையை நிறைந்ததுங்க. இதனால அஜீரணம் உண்டாகும் போது முலாம் பழம் சாப்பிடுவது செரிமானத்துக்கு வழிவகுக்குங்க. இதுல உள்ள நார்ச்சத்து ஜீரணத்துக்கு இடையூறு விளைவிக்கும் அமிலத்தன்மையை அகற்றவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ இல்லாட்டி மூல நோய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சோ அவங்க எல்லாமே இந்த முலாம் பழம் எடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பா அல்சர் இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்டை உங்களுடைய மத்தியான உணவுக்கு முன்னாடி ஒரு கப் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மதிய உணவை நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒரு மாசத்துல உங்களுடைய அல்சர் நோய் சீரா ஒரு அளவுக்கு கொண்டு நிறுத்துங்க. இவ்வளோ நாள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன், என்னால முடியவே இல்லை, ஆனா இந்த பழத்துல இவ்வளோ ஒரு அதிசயமா அப்படின்றது மாதிரி நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா இந்த முலாம் பழத்தை அல்சர் இருக்கிறவங்க, வாய்ப்புன்னு இருக்கிறவங்க, வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, ஈவன் சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு எரிச்சல் ஏற்படக்கூடியவங்களும் கூட இந்த முலாம் பழத்தை மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கப் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான தீர்வு இது கொடுக்குங்க. ஏன்னா இதுல அதிக அளவு நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமா இருக்குங்க. அது மட்டுமா, இது சரியான குடல் இயக்கத்தை சீராக்க உதவி புரியுதுங்க. செரிமான மண்டலத்துக்கு ஒரு நல்ல உணவு சுழற்சியை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த முலாம் பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முலாம் பழத்துல இருக்கிற கலோஜன் அப்படின்ற ஒரு புரத கலவை நம்ம சருமம் போன்ற திசுக்களின் செல்களை பாதுகாக்குதுங்க. உடல்ல ஏற்படக்கூடிய காயங்களை வேகமா குணப்படுத்தவும், அது போக இல்லாம தோலோட உறுதித்தன்மையை காக்கவும் இந்த கொலாஜின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனால முலாம் பழம் சாப்பிடுவர்களோட சருமம் பாத்தீங்க அப்படின்னா வறண்டு போய் அந்த சொரசொரப்பா இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கி ஒரு அழகான சருமத்தை கொடுக்கக்கூடியது இந்த முலாம் பழங்க. இந்த முலாம் பழத்துல சிறுநீர் பிரிப்பு தன்மையை இருக்கிறதுனால இந்த சிறுநீரக நோயையும் சிரங்கு போன்ற நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு உதவி புரியுது. மேலும் இதை நாம எலுமிச்சை பழ சாறுடன் சேர்த்து நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கீழ்வாதத்தை குணப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அமிலங்கள் சிறுநீரக கற்களை கரைச்சு அதை கழிவுநீர் மண்டலத்தில் வழியாகவே வெளியேற்றவும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால சிறுநீரகத்துல கற்கள் உருவாகுவதை தடுக்க முடியுங்க. இந்த முலாம் பழத்துல விட்டமின் பி நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல சக்தியை உற்பத்தியை தூண்டுதுங்க. அதனால நாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய முடி உதிர்வதாகட்டும் முடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதுக்காகட்டும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இதுல அதிகமாவே இருக்குங்க. இந்த முலாம் பழத்துல விட்டமின் சி ஆகட்டும் விட்டமின் ஏ ஆகட்டும் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள வெள்ளை ரத்த அணுக்களை தூண்டுவதன் மூலமா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. அது போக இல்லாம நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துறதும் மட்டும் இல்லாம பலப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனால நம்ம உடம்புக்கு நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை இது கொடுக்குதுங்க. இந்த முலாம் பழத்துல குறைந்த சோடியமும் கொழுப்பும் இல்லாததுனால நம்ம கலோரிகள் குறைஞ்சுதான் இருக்கு. அதனால
அதனால உடல் எடை குறைப்புக்கு வந்து இது ரொம்பவுமே ஏற்ற பலன்னு சொல்லலாம். சத்து ஆகட்டும் நார்ச்சத்து ஆகட்டும் இதுல அதிகமா இருக்கு. இதனால நம்ம சீக்கிரமா பசியே எடுக்காதுங்க. இதனால நம்ம கண்டிப்பா வந்து உடல் எடையை குறைக்க முடியும். அது சீனி பண்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பையே கொடுக்காம போயிடும். கண்களுக்கு வந்து விட்டமின் ஏ வந்து மிகவுமே அவசியம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த முலாம் பழத்துல வந்து பீட்டா கரோட்டின் வடிவில் இந்த விட்டமின் இருக்குங்க. இந்த முலாம் பழத்துல வந்து விட்டமின்கள் வந்து உள்ளடக்கம் கொண்டதுனால நாம வந்து வழக்கமா இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்புரை உருவாகும் அபாயத்தை வந்து இது குறைக்குதுங்க. இதுல இருக்கிற பீட்டா கரோட்டின்கள் வந்து நம்மளுடைய கண் பார்வையை வந்து பராமரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம உடலால் உறிஞ்சப்படும் போது இந்த பீட்டா கரோட்டின்கள் வந்து விட்டமின் ஏ ஆக மாற்றப்பட்டு அது வந்து நம்மளுடைய கண் புரையை தடுத்து மற்றும் பார்வையை வந்து மேம்படுத்த வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. முலாம்பழ ஜூஸ்ல வந்து பொட்டாசியம் இருக்குங்க. இது இதய துடிப்பை வந்து இயல்பாக்கி மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அனுப்பி மூளை வந்து சோர்வே இல்லாம அதை வந்து குறைக்கிற தன்மை வந்து இது நிறையவே இருக்கு. அதனால நம்மளுடைய மூளை வந்து நல்ல சுறுசுறுப்போட இயங்குறதுக்கு இந்த முலாம்பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீரிழிவு நோயாளிகள் வந்து குறைந்த சர்க்கரை குறைந்த கலோரி உணவு உண்பதால எப்போதுமே சோர்வை வந்து உணர்வாங்க. ஸோ அவங்க வந்து முலாம்பழ ஜூஸ் மிகவும் வந்து அவங்களுக்கு சிறந்ததுங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இந்த முலாம்பழ ஜூஸை வந்து நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. கருத்தரிக்க முயற்சிக்கும் பெண்கள் ஆகட்டும் இல்ல கர்ப்பமா இருக்கிறவங்களாகட்டும் இந்த முலாம்பழ ஃபோலேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால புதிய செல்களை உற்பத்தி செய்வதோடு மட்டும் இல்லாம அதை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல வந்து கர்ப்பிணி பெண்கள் ஆகட்டும் கருத்தரிக்கிற பெண்கள் ஆகட்டும் கண்டிப்பா வந்து இதை சாப்பிட்டுட்டு வாங்க. பல் வலி இருக்கிறவங்க இந்த முலாம்பழத்தோட தோலை வந்து நல்ல ஒரு தண்ணியில வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியா ஆற வச்சு அதை வாய் கொப்பிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பல் வலியை போய் நம்மளுடைய பல் ஈறுகள் வந்து வலுவடைகிறது மட்டும் இல்லாம பல் வலியும் குறையுங்க. இந்த முலாம்பழத்தை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரதுனால ஒரு சீரான தூக்கத்தை வந்து நம்மளால பெற முடியுங்க. இந்த முலாம்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால இந்த சிறுநீரகத்துல வந்து கற்கள் உருவாகாம இருக்கிறத வந்து தடுக்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பதிப்பை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from தமிழ் செல்வி.